இது அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் மெயின் டாட் பிடிக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் மெயின் டாட்டு. இதில் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இது வந்து கட் பண்ணோம். ஹைட்டு கூட தான் இருக்குது, ஆனால் அளவு ப்ளவுஸில் அப்படி இருக்கிறதுனால நம்ம ஹைட்டு கூட வச்சுருக்குறோம், அதே அளவு வச்சுருக்கிறோம். இது வந்து மாற்றம் இல்லை. அவங்க அப்படியே இருக்கட்டும்னு சொன்னாங்க, சரின்ட்டு அப்படியே வச்சுட்டோம். சரியா? அதில் எப்படி இருந்தோ அதே மாதிரி அடையாளப்படுத்திடும். அந்த நடுமார்பு சுற்றளவை கணக்கு பண்ணி தான் நாம் என்ன செய்யணும்னா இந்த டாட்டு வந்து பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து நம்ம எப்பொழுதுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது என்ன செய்கிறோம்னா மடித்து வச்சு இப்படி மடிச்சுவோம். கரெக்டாக அப்படி இந்த ரவுண்ட் ஷேப் மடிச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவோம். நம்முடைய கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி வந்து உட்காந்துரும். ஓகேவா? பாருங்கள், இந்த இது வந்து நேர்கோட்டில் இருக்கும். நீங்கள் அப்படி கட் பண்ணாமல், அதாவது ஒரு தோராயமாக இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்கன்னா விரித்து விட்டு இப்படி கட் பண்ணுவீங்க. அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ஏற்ற இறக்கம் வந்துடும். ஏற்ற இறக்கம் வரும்போது நாம் இந்த டாட்டு பிடிக்கும்போது என்ன செய்யணும்னா இப்படி கிராஸாக போகும். இந்த இருக்குல்ல, இப்படி கிராஸில் வந்துடும். இது என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படி இருக்கிறத சரி பண்ணி வைப்பாங்க. இப்படி சரி பண்ணும்போது இது நேராக வராது, விலகிடும். இந்த இது கோடு விலகிடும். விலகும்போது ஜாக்கெட் போட்டிருக்க இடத்துல என்ன செய்யணும்னா கிராஸாக தெரியும். இப்படி கிராஸாக தெரியும், இல்லை இப்படி கிராஸாக தெரியும் அந்த தையல். அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது கட்டிங் பண்ணும்போதேவும் மடித்து விட்டு கரெக்டாக நேர்கோட்டில் இதை எடுத்து வச்சுக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும். இங்கே வந்து ஏற்கனவே ஸ்கொயராக இருக்கும்ல, நாம் இந்த இடத்த மலிக்கி விட்டுறணும். மலிக்கி விட்டு இப்படி கொண்டு போயிருந்தோம்னா இது ரெண்டும் ஒன்று போல் உட்காரும். ஒன்று போல் உட்காரும்போது நம்ம பிடிச்சாலும் நம்ம தையல் கொடுக்கும்போது நேராக வந்துடும். ஓகேவா? அதுபோக வளைவு இந்த இருப்பாருங்க, இந்த வந்து கொஞ்சம் உள் வளைவாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம யாரும் போடுறதில்லை இப்படி உள் வளைவு. அதை அடுத்தடுத்து வர்ற வீடியோக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி உள் வளைவு போட்டு தச்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெளி வளைவு வந்துடக்கூடாது, வெளியே வளைஞ்சிடக்கூடாது, உள்ளே வளையலாம். உள்ளே கொஞ்சம் வளைவாக இந்த இடத்துல பெண்டு வைக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இப்படி வருதுன்னு வைங்களேன். இப்படி வருதுன்னா இந்த இடத்துல லைட்டாக பெண்டு இப்படி போடலாம். இப்படி போட்டோம்னா இந்த ஷேப் இருக்குங்களா, கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். புரியுதா? இந்த கப் ஷேப்பு. ஆனால் நம்ம நேராக தச்சு பழகிட்டோமா, அதனால் நேராக போட்டுருக்குறோம். அடுத்தடுத்து வர்ற வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன். ஆனால் இந்த வளைவு வந்துடக்கூடாது. இப்படி இருக்குல்ல, இப்படி வளைவு வந்துடக்கூடாது, இப்படி வளைவு வரக்கூடாது. வந்துன்னா அதாவது இந்த இடத்துல தூக்கிக்கிட்டு நிற்கும், அப்படி வரக்கூடாது. சரியா? இப்போது நாம் என்ன செய்கிறோம்னா இப்படி அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம எதுவும் மாற்றம் செய்யலை, ஏன்னா கஸ்டமர் விரும்பலை, அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படியே நேராக வச்சு பாருங்கள், இப்படி நேராக இருக்கும் இந்த தையல் வந்து. சரியா? நேராக இருக்கா? நேராக இருக்கும். இது ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டார்டிங் பாயிண்டில் 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு நீடில் அளவு அப்படி, அதாவது 0 பாயிண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க. சரியா? பாருங்கள், இதை நம்ம கோடுவே போட்டிருந்தா கூட என்ன செய்யலான்னா இப்போ வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்காண்டி இந்த கோடு போட்டு அடையாளம் காமிக்கிறோம். ஆனால் தைக்கும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இது ரெண்டையும் பிடிச்சி எந்த இடத்துல இதனுடைய இது வருதோ ஓரளவுக்கு சரியாக வருது, இல்லை அது ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு சரியாக வருது. ஓகேவா? ஒரு நூல் வந்து கூட வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சுங்கிறத கூடுதலாக வச்சுக்கலாம், 1/4 இன்ச்சு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஒரு லைட்டாக ஒரு நூல் நம்ம கூட சரியா? ஓகேவா? அடுத்து பாருங்கள், கப் ஷேப்பு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இதுவரை வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? வணக்கம்.